ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது முதல்ல என்னோடய சேனலை பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும். சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு குடும்பம் அப்படின்னாக்கா நிறையா பிரச்சனைகள் இருக்கும். ஒன்று உடம்பு உபாதைகள் பிரச்சனைகள், அதாவது ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். இல்லை அப்படி இல்லாட்டி பணத்தட்டுப்பாடு நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் கடன் எல்லாருக்கும் கொடுக்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கே, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகள் நன்னா படிக்கணும், அது நன்னா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு பயம், டியூட்டிக்கு போனாலோ இல்லை மற்ற விஷயத்துலையோ இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குடும்பத்தோடு எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், பிரச்சனையே இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் ஒரு நாம, பகவான் நாமாவை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதை டெய்லி நீங்கள் சொன்னேன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிடும். உடம்பு பிணினா நோயும்பா இல்லையா, அந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடு குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு பணத்தட்டுப்பாடு அதுவும் குறையும். அதுக்கப்புறம் இன்னொருத்தட்டு பயம், டியூட்டிலேயோ இல்லை ஆற்றுலையோ இல்லை அக்கம் பக்கத்துலேயோ தேவையில்லாத பயம் நீங்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம குழந்தைகள் நன்னா படிக்கும், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆற்றுல ஓவராலாகவே எல்லாருக்கும் சந்தோஷம் நிலவணும், எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நாமாவிற்கும் ஒரு பிரச்சனைக்கும் ஒரு நாமா, பகவான் நாமா இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்த்துட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நீங்கள் கார்த்தாலையில் எழுந்து சொன்னாலே போகிறோம். கார்த்தால பல்ல தேய்ச்சிட்டு நம்ம சொன்னாலே போகலாம். குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கார்த்தால பல்ல தேய்ச்சிட்டு பகவான், இது மந்திரம் கிடையாது, பகவானுடைய நாமா, அவ்வளோதான். இதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம், தெய்வ நாமாக்களை சொல்லலாம். பட் சுத்தம் இல்லாமல் சொல்ல வேண்டாம். காத்தால பல்ல தேய்ச்சிட்டு சொன்னாலே போகிறோம். பட் உடம்பு நம்ம பெண்களாக இருந்தால் நம்ம எப்படி சுத்தமாக இருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நீங்கள் தாராளமாக குளித்து எழுந்த உடனே பல்ல தேய்ச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு கூட சொல்லிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். அதை ஒன்றுமே வெறுமயத்தோடு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் எதுவுமே இதில் கிடையாது உங்களுக்கு. ஸோ காலங்காத்தால் எழுந்துட்டு பல்ல தேய்ச்சிட்டு இந்த நாமாக்களை, பகவான் நாமாக்களை நீங்கள் சொன்னீங்கன்னாக்க நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் ரொம்ப ஈஸியாகவே நம்ம இங்கே வெளியில் வந்துடலாம். இதை நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு கார்த்தால ஒரு 3 வாட்டி, சாயங்காலம் ஒரு 3 வாட்டி சொல்லுங்களேன். 3 வாட்டியோ இல்லை என்னால் அதுக்கு மேலேயும் சொல்ல முடியும் மாமி, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். ஏன்னா வெள்ளன் பகவான் நாமாவை சொல்லப்படாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட் கிடையாது. தாராளமாக சொல்லுங்க. சொன்னால் புண்ணியம் மட்டுமே கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நாமாக்களை உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் அத்தனை தடவை சொன்னேன்னாக்க, ஜென்ரலாக நான் என்ன சொல்கிறேன்னா கார்த்தால 3 முறை, சாயங்காலம் வேலையில் 3 முறை. நீங்கள் அதே மாதிரி சாயங்காலத்தில் சொல்லும்போது வெளியில் எங்கேயாவது போனேன்னா கைகாலம் அலம்பிக்கிண்டு வந்து நீங்கள் சாயங்காலத்தில் சொல்லுங்க. கார்த்தால சொல்லும்போது மட்டும் தூங்க எழுந்துட்டு போய் பல்ல தேய்ச்சிட்டு மூஞ்சி அலம்பிக்கிண்டு காப்பியை குடிச்சிட்டு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். விளக்கேற்றிட்டு சுத்தமாக குளிச்சுட்டு சொல்லணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பகவான் நாமாவை தாராளமாக நீங்கள் சொல்லிக்கலாம். சரியா? தீராத துன்பங்கள் தீர்வதற்கு, உடலில் பிணி குறைவதற்கு, அதாவது ஆரோக்கிய குறைபாடு, இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஓம் ஆஞ்சநேயாய நமக, ஓம் ஆஞ்சநேயாய நமக, ஓம் ஆஞ்சநேயாய நமக, இந்த மாதிரி நீங்கள் 3 முறை சொன்னாலே போதும். கண்டிப்பான முறையில் உங்களுடைய 11 நாட்களுக்குள் மாறும். சரியா? இன்னொன்று என்ன, சொத்துக்கள் சேரணும், நிறைய காசு பணம் வரணும் அப்படின்னாக்க ஓம் வரலட்சுமியை நமக, ஓம் வரலட்சுமியை நமக, ஓம் வரலட்சுமியை நமக, இந்த மாதிரி ஒரு 3 தடவை நீங்கள் சொல்லுங்க. சொன்னேன்னா காசு பணம் கண்டிப்பான முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது குடும்பம் வந்துட்டு ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஓம் உமாமகேஸ்வராய நமக, ஓம் உமாமகேஸ்வராய நமக, ஓம் உமாமகேஸ்வராய நமக, இந்த மாதிரி ஒரு 3 முறை நீங்கள் சொன்னேன்னாக்க கண்டிப்பாக குடும்பம் நன்னா இருக்கும். சரியா? இன்னொன்று என்ன, நம்ம மனசுல பயம் இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் பார்த்தல, அந்த மாதிரி ஓம் நரசிம்ஹாய நமக, ஓம் நரசிம்ஹாய நமக, ஓம் நரசிம்ஹாய நமக, இந்த மாதிரி நீங்கள் 3 தடவை சொன்னீங்கன்னா பயம் உங்களை விட்டு கண்டிப்பான முறையில் நீங்கிவிடும். அப்புறம் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நன்னா படிக்கணும் மாமி, நான் சொல்லியிருக்கேன் பார்த்தல, ஓம் வித்யா சரஸ்வதியை நமக, ஓம் வித்யா சரஸ்வதியை நமக, ஓம் வித்யா சரஸ்வதியை நமக. ஸோ இந்த மாதிரி இதை 3 வாட்டி சொன்னேன்னா குட்டிகள் நன்னா படிக்கும், சமத்தாக இருக்கும். சரியா? அப்புறம் என்னன்னா, கடன் பிரச்சனை நீங்க இருக்கப்படாது, கொஞ்சம் நிறைய பணம் வர வேணும் அப்படின்னு ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக, ஓம் குபேராய நமக அப்படின்னு 3 வாட்டி நீங்கள் ஜெபிச்சேன்னாக்க உங்களுக்கு கடன் பிரச்சனைகள், பணம் எப்படியாவது கிடைக்கும்.
சரியா? அப்புறம் இன்னும் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனசுல அமைதி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னாக்க ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய இதை சொல்லுங்கோ. உங்கள் குடும்பம் மேலே 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 விருத்தி ஆகும்.